வணக்கம் லத்தோடா. நம்ம விஜய் சார் பதவி ஏற்று ஒரு வாரத்துக்கு மேலாவது சட்ட ஒழுங்கு எப்படிதான் இருக்குன்றது இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம இங்க வந்து விஜய் சார் பற்றி பேசினாவே நம்முடைய ஊடகங்கள் வந்து முடக்கப்படுது. அதாவது பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் என்ற ஒரு பர்சன் மூலமா விஜய் பற்றி கேள்வி எழுப்பினாவே அந்த சேனல்ல வந்து முடக்கப்படுது. இதெல்லாம் யாரு செயல்படுத்துறா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்குன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோசியல் மீடியா திறந்தாவே எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலைன்னு அப்படின்னு வன்முறையா இருக்கு. இல்ல விஜய் சார், நான் வந்து ஆட்சிக்கு வந்தா சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப என்னோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னீங்களே, இதான் உங்களோட வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. பதவி ஏற்று ஒரு வாரத்துக்கு மேலாவது உண்மையே நீங்க வந்து நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா, இல்ல அப்படியே வீட்டுல படுத்து தூங்குறீங்களா, இல்லைன்னா உங்க கட்சி தொண்டர்கள் என்னதான் பண்றாங்க? லா அண்ட் ஆர்டர் எங்கதான் இருக்கு? சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒண்ணு போடுறீங்களா, அவங்க என்னதான் பண்றாங்க? இல்ல அவங்க எல்லாம் வேலை கொடுத்தீங்களா, இல்ல நீங்க வந்து படுத்து தூங்குனதால அவங்களும் தூங்கிட்டு இருக்கலாம்னு தெரியல. செய்தி திறந்து அவ்வளவு கொடூரமா இருக்கு. தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காதல் விவகாரத்தில் இளைஞர் குத்தி கொலை. காதலின் கண்முன்னே நடந்த கொடூரம். அதாவது பார்த்தோன்னா ஆணவ படுகொலை. அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் பார்த்தோன்னா இந்த ஆணவ கொலைன்றது பார்த்தோன்னா தொடர்ந்து நடக்குது. இதுக்கான ஒரு தனி சிறப்பு சட்டன்றது கொண்டு வரன்னு சொல்லி நிறைய மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா இது வரைக்கும் பார்த்தோன்னா கொண்டு வரல. விஜய் சாரோட ஆட்சியில இது வந்து கொண்டு வரலாம்ன்றது நம்ம பார்ப்போம். ஆனா அதையும் தாண்டி விஜய் சார் ஆட்சியில பதவி ஏற்று ஒரு வாரம் கூட ஆகல, ஆனா சட்டம் ஒழுங்கு எப்படி சிரிக்குதுன்றது நீங்களே பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டலூர் அருகே இளைஞர்கள் வெட்டி கொலை. சரி, என்னங்க என்ன நடக்குது? இல்ல வெட்டி கொலைனா அப்ப என்ன காரணம்? போதை கஞ்சா இதெல்லாம் வந்து இருக்கிறதால பசங்க இப்படி பண்றாங்க. அப்ப நான் ஆட்சிக்கு வந்தா போதைப் பொருளை ஒழிச்சிருன்னு சொன்னீங்களே, ஒழிச்சிங்களா? இல்ல என்ன பண்றீங்க? இல்ல இதெல்லாம் வந்து மக்களாகிய நாங்க வந்து கேள்வி கேட்க கூடாதா? அடுத்து கோவையில் 13 வயது சிறுவனை கல் மதிப்பாட்டலால் கொன்று புதைத்த சிறுவர்கள். சின்ன சின்ன பசங்க, ரீல்ஸ் போடுற பசங்க, விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போட சொல்லி தூண்டி விட்ட பசங்க, சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி வந்து பாட்டில உடைச்சு குத்தி கொண்டிருக்காங்கன்னா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கடந்து போறாங்க? இல்ல இதெல்லாம் வந்து விஜய் சார் பாக்குறாரான்னு தெரியல. அடுத்து திருச்சியில் ஐஜி அலுவலகம் அருகில் பொதுமக்கள் முன்னிலையில் எந்த ஒரு அச்சமின்றி இளம் பெண்ணை வந்து மூஞ்சில குத்தி கொள்றான். அதாவது காதல் விவகாரத்தை வந்து குத்தி கொள்றான். ஏன் அங்க எந்த ஒரு காவல்துறை, எந்த ஒரு காவல் படையும் இல்லையா? இல்ல வந்து சிங்கப்பன அதிரடி படை எதுவுமே இல்லையா? இதை வந்து வீடியோ எடுத்து போடுறான். நீங்க வேணா ட்விட்டர்ல செய்தியில பாருங்க, அவ்வளவு கொடூரமா இருக்கு. ஒரு பொண்ணை கண்முடியே வந்து குத்தி கொள்றான், எல்லாரும் பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரே நாள்ல நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது மாற்றம் வேணும். விஜய் சார் வந்து ஒரு புது மாற்றத்தை கொடுத்துருவாரு, போதை கலாச்சாரம் ஒழிச்சிருவாங்க, ஒயின் ஷாப்பை மூடுவாங்க அப்படின்னு விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போட்டீங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு வாய் தந்து கேளுங்க தற்கொலைகளா? அதாவது எங்க அண்ணனுக்கு நாங்க ஓட்டு போட்டேன், அதாவது நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் வந்து மூடிட்டு இருக்காதீங்கடா. நாளைக்கு இது உங்க ஃபேமிலிக்கு நடக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 714 ஒயின் ஷாப் வந்து மூடுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க என்ன போயிட்டு இருக்குன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒயின் ஷாப் மூடிட்டு ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் ஓபன் பண்றாங்கன்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். இந்த வீடியோ மூலம் பாருங்க. வணக்கம் மக்களே, இப்ப இருக்க தாவே காட்சியில 711 ஒயின் ஷாப்பை மூடிட்டதா சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, முந்தானேத்து சேலம்ல சீலநாயம்பட்டி பைபாஸ்ட திறந்து வைக்கப்பட்ட ஒயின் ஷாப் இது. அங்க சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில். அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைட்ல மாத்திட்டாங்க. இதுதான் தாவே காட்சி கொண்டு வந்த மாற்றம். அது சும்மா இல்லைங்க. 11 to 11 காலையில 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய ஒயின் ஷாப்பு. ஒரு கூரை கொட்டாயில இருந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ஒரு 3 அடுக்கு கட்டடமா வச்சு பிரம்மாண்ட ஒயின் ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னையில இருக்க பிரதான நெடுஞ்சாலை. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலயும் ஒரு நெடுஞ்சாலையில ஒயின் ஷாப் இருந்தது இல்ல. இது பாருங்க, சேலம் டு சென்னை பிரதான நெடுஞ்சாலையில ஒரு ஒயின் ஷாப்பு. சரியான மாற்றம் இல்ல. இதுதான் வந்து தாவேக்கா சொன்ன மாற்றம். 711 ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி மூடிட்டு அந்தாண்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இந்தாண்டு வச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க, அந்த சிவப்பு ஜீப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கிட்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இங்க வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா? அதாவது கூரைக்கோட்டாயில இருந்த ஒயின் ஷாப்பை 3 அடிக்கு பில்டிங் கட்டி ஒரு சொகுசா வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அதாவது இதுதான் மாற்றமோ? கூரைக்கோட்டாயில இருந்து பில்டிங் போறதான் மாற்றம். அது மட்டுமா, விஜய் சார் அவர்கள் கரூர்ல போயிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாட்டீங்களே சார், நல்லா பாட்டீங்க. இதை பாருங்க இந்த வீடியோவா. சார் 140 ரூபா சரக்கு, அது வந்து 170 ரூபா கேக்குறாங்க சார். 190 ரூபா கேக்குறாங்க சார். நீங்க கேட்டா எனக்கு ஆர்டர் வரலங்கிறாரு.
490 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கிக்கங்க 40 ரூபா எது கொடுக்கணும் இப்ப ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி கணக்கிழமை வாங்கிட்டு இருக்கானுவ. நிறைய குடிமகன்ஸ் பார்த்தோன்னா ஆபீஸ்ல வந்து டேய் ஒயின் ஷாப் வீத்து மூடுங்கடா மதுக்கடை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க சார் சிஎம் சார். சிஎம் சார் மாற்றம்னு சொன்னீங்களே 10 ரூபாயில இருந்து 30 ரூபா வாங்குறதா மாற்றமா இல்ல மக்கள் கேட்கறாங்க கேள்வி பாருங்க என்னது இது. அப்ப போதை கலாச்சாரம் வந்து ஒழிஞ்சாவே இங்க வந்து நிறைய குற்றங்கள் குறைன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஆட்சியில போதை ஒழிஞ்சுதா கஞ்சாக்கள் ஒழிஞ்சுதா இந்த வீடியோ மூலம் பாருங்க. அப்ப உங்களோட ஆட்சியில கஞ்சா ஒயின் ஷாப் இதுல நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க என்ன தீர்வு கண்டீங்கன்னா அதை விட இன்னொரு படி மேல அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பகுதியில் பார்த்தா குடிக்க தண்ணீர் வசதின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. தண்ணி தான் சார் இங்க பிரச்சனையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது தண்ணி நல்லது நடக்கும் தானே சார் ஓட்டு போட்டோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தண்ணி வரல சார் ஓட்டு போட்டோம். சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்? 4 பேருக்கு ஒரு பைப் ஒரு லைன் கொடுக்கிறதுக்கு அது நாங்க இப்ப கடைசில தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்? அப்ப விஜய் சாருக்கு ஃபேஸ்க்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏ யாருன்னு தெரியல, அந்த பகுதியில் வந்து மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியல, அதனால அந்த மக்கள் போயிட்டு அங்க போய் கேட்க முடியல. அதை விட உங்க கட்சி சார்ந்த தொண்டர்கள் வேட்பாளர்கள் என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்களான்னா தூங்கிட்டு தான் இருக்காங்க. எங்க பாருங்க கிணத்துக்குள்ள ஒருத்தர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி வந்து போதை கலாச்சாரம் மது இதெல்லாம் வந்து அதிகமா இருக்குதான் காலங்காலமா இருக்கிற ஆட்சியில் வந்து அதிகமா இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி நம்ம விஜய் சாருக்கு ஓட்டு போட்டா இதை பார்த்தோன்னா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு பெரும் மாற்றமா இருக்கு. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம விஜய் சார் டீம் பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் அப்படின்னு ஒருத்தன் வந்து இருக்கான் பொழுது அவன் மூலமா பார்த்தோன்னா வெர்ச்சுவல் வாரிசு வச்சு சமூக வளத்துல வந்து ஆபாச வார்த்தையை வந்து திட்டுறாங்க. அதுல லோட் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு பொண்ணு பெரியார் சிந்தனை கொண்டங்க லெஃப்ட் விங் ஐடியாலஜி கொண்டு நிறைய வீடியோஸ் போட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க. அவங்க கேள்வி கேட்டதால அவங்கள எப்படி தரைகுறமா ஒரு பொண்ணு பேசுன்றது இந்த வீடியோ பாருங்களா. ஏ லவுட் ஸ்பீக்கர் தெருநாய 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு கிடக்குற தெருநாய பிச்சைக்கார நாய யார வந்து அவன் கேக்குற பொழந்துருவானு உனக்கு சாமான பதம் பாத்துருவானுவ கேக்குறது நீ எல்லாம் ஒரு ஆளு கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ மூடிக்கிட்டு உக்காந்துரு. நானும் உன்னை பாத்துட்டேன்னு வச்சுக்க இதுக்குன்னே உன்னை கிளம்பி வருவேன். விஜய் சார் இதுதான் நீங்க உங்க தொண்டர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த பாடமா? இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு. அதாவது விஜயை விமர்சித்து இப்ப நம்மளே வீடியோ பதிவு போட்டோம்னா அது கீழே கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா அவ்வளோ அசகசியமா பச்சை கமெண்ட் போடுறாங்க. இதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுக்குறாங்க? சிஎம் சார் விஜய் சார் நீங்க சொல்லி தரீங்களா இல்ல உங்களோட வந்து ஐடி டீம்ஸோ இல்ல வந்து ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இவங்களை போன்ற ஆட்கள் வந்து விஜய் சார் எதிர்த்து யாருன்னா பேசினா அவங்களை வந்து ஆபாச அரசு பேச சொல்லி இதெல்லாம் சொல்லி தரீங்களா? அப்ப இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் ஒண்ணு கிடையாதா? இது வந்து நான் மன்னர் ஆட்சியா இதுனா மாஃபியா ஆட்சியா? இது வந்து நம்ம வந்து எதிர்த்தோ கேள்வியை கேட்க கூடாதா? இல்ல இங்க ஒரு சம்பவம் நடக்குது இங்க ஒரு குற்றம் நடக்குது இதை வந்து நாங்க வந்து எடுத்து காட்ட கூட கூடாதா? அந்த வகையில இப்படி இன்னொரு வீடியோ இருக்கு, ஒரு தொடரே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. வணக்கம் சிஎம் சார், விஜயோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு Facebook மெசேஞ்சர்ல ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்காக அதை ரிலீஸ் பண்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. அடி தேவடியா முண்ட ஸ்டாலினை போட்டு ஓக்குற தேவடியா எங்க அண்ணன் திட்ட உனக்கு என்னடி தகுதி இருக்கா? நீ பொறிக்க தெரியும் மூஞ்சி முண்டைய கண்ணாடியில பாரு திருநங்க மாதிரி இருக்கடி அப்படியே பொறிக்க முண்ட. நீ எத்தனை பேரை ஓத்தியோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை ஓத்திருப்போம் தேவடியா முண்ட. அதாவது விஜயோட ஆட்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு ஆட்சின்னு சொல்றீங்க, பெண்களை பாடி ஷேம் பண்ணி ஒருத்தர் வந்து திட்டி போடுறான். இதெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வேலை செய்யுமா செய்யாதா? இல்ல விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் செவிக்கு போகாதா? இல்ல இதெல்லாம் தெரியாமவே வந்து கீழ்மட்ட ஆட்களே வந்து டீல் பண்றாங்கன்றது மக்களாகிய நீங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன் ட்ரோல் மீடியா ஷேகர் ஆகிறார்ல அவரு சேனல் அதாவது பொலிட்டிக்கல் எக்ஸ்போன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னா விஜய்க்கு வந்து ஆதரவாக வந்து சமூக வலைத்தளம் வந்து அது வந்து நார்த்ல நிறைய இன்ஸ்டா ஐடிகளும் ஓபன் பண்ணி சில ஃபேக்கான ஐடிகள் மூலமா விஜய் சாருக்கு வந்து ஒரு வந்து ஃபேக்கான மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா அதாவது விஜய் சார் எதிர்த்து யாருன்னா பேசினவே அந்த ஐடியா போட்டு ரிப்போர்ட் அடிக்குது. அதாவது பல்க் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, யூடியூப்ல வந்து பல்க் ரிப்போர்ட் அடிச்சவே அந்த வீடியோ பார்த்தனா ரீச் ஆகாது. இப்ப ஒரு யூடியூப் சேனல் பார்த்தனா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய வீடியோ பார்த்தனா ஒரு நாளைக்கு வீடியோ போட்டா அட்லீஸ்ட் பார்த்தனா 80K 90K கிட்ட வரைக்கும் அந்த வீடியோ போகும். இந்த மாதிரி வந்து பல்க் ரிப்போர்ட்ஸ் அடிக்கிறது மூலமா அந்த வீடியோ ரீச்
ஆகாது. அதாவது பார்த்தோன்னா வெறும் 1500 2000 மட்டும் தான் அந்த வீடியோ போகும். அப்ப இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுதுன்னா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் மூலமா பார்த்தோன்னா நார்த்ல நிறைய இந்த மாதிரி வந்து பிஜேபியோட வந்து டயப் வச்சு சில வந்து ஐட்டிங் வந்து செட் பண்ணி இவங்க நிறைய சேனலுக்கு வந்து பல்க் ரிப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஸ்டால பார்த்தோன்னா பேஜுகளும் பார்த்தோன்னா முடக்கப்படுது, நிறைய யூடியூப் சேனலும் பார்த்தோன்னா முடக்கப்படுது. இதெல்லாம் எதுக்காகனா விஜய் சாரை எதிர்த்து பேசினா இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவான் அப்படின்னு இவங்க வந்து ஓப்பனா போல்டா பண்றாங்க. இதை பத்தின டீட்டெயிலா பார்த்தோன்னா ஷேகோரை வந்து வீடியோ போட்டிருக்காரு. கண்டிப்பா டைம் இருக்கும், அந்த வீடியோ கூட பாருங்க. வணக்கம். அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை சரியா சாயங்காலம் ஸ்டேஞ்ச் டாக்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விஜயை இயக்கும் RSS பக்கங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ஸ்டாகிராம் பக்கங்களை தேடி எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் RSS பக்கமாகவும் பாஜக ஆதரவு பக்கமாகவும் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு மாசமா விஜயனுடைய ஆதரவு பக்கங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்ட சரியா ஒரு அரை மணி நேரத்துல எங்க சேனலை முடக்கிறதுக்காக அவ்வளவு ரிப்போர்ட் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம குறிப்பா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த 2 பக்கத்தையும் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம லாகின் பண்றதுக்காக யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி OTP அனுப்பிக்கிட்டே இருக்காரு, லிங்க்கும் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல யூடியூபை லாகின் பண்றதுக்கு அதாவது ஒரு நபர் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் மூலியமா ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு நபர் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்புறாங்க. இப்போ ஒருவேளை அந்த லிங்க் நாங்க கிளிக் பண்ணியிருந்தோம்னா சேனல் ஹேக் செய்யப்பட்டு அந்த நபருக்கு போயிருக்கும். இப்படி கோழத்தனமா இணைய வழி தாக்குதல் நடத்துறது வேற யாரும் கிடையாது, தி ரூட் மாஃபியா கேங் மட்டும்தான். இவங்க தான் இந்த இன்ஸ்டா வந்து அந்த வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டா பக்கங்களை விஜய்க்கு ஆதரவா மாத்துறது, விஜய் ஒரு நேஷனல் லெவல்ல லீடரா மாத்துறதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல ஆதாரத்தோட பேசியிருந்தேன். இப்ப எனக்கு என்னுடைய சேனலுக்கு இணைய வழி தாக்குதலை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க தொடர்ந்து குரல் கொடுப்போம். ஒருவேளை எங்களுடைய சேனல் முடக்கப்பட்டால் அதை மீட்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன். அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல ஸ்டேஞ்ச் டாக்ஸ் 2.0 மூலியமா நீங்க என்ன தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு மூலியமா நாங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தில் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், இயங்கி கொண்டே இருப்போம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஷேகோரை இந்த வந்து உண்மையை சொன்னதால இப்ப ஷேகோரை வந்து முடக்க பிளான் பண்றாங்கன்னா, அதாவது ஷேகோரை யூடியூப் சேனல் பிளாக் பண்றதுக்கு பார்த்தோன்னா இந்த லாகின் பண்ண பார்த்தோன்னா இந்த OTP ஒன்று வரும். அது OTP ஒன் டைம் OTP பாஸ்வேர்டு மூலமா அது லாகின் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷேகோருக்கு பார்த்தோன்னா நிறைய வெவ்வேறு இடத்துல பார்த்தோன்னா உங்களோட சேனலை ஓப்பன் பண்றாங்க, OTP சொல்லுங்க, அந்த நம்பர் சொல்லுங்க, பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. மெசேஜ்ன்றது இதே வந்து ஃபோன் மூலமா வரல, அஃபிஷியலா யூடியூப்ல இருந்து மெசேஜ் வருது. அப்ப இவங்க பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய டீம் வேலை செய்யுது. அதாவது பாஜக என்ற ஒரு டீமை வச்சுட்டு விஜய் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு மார்க்கெட் பண்ணி இன்னைக்கு விஜய் சாரோட வெற்றிக்கே பார்த்தோன்னா பாஜக தான் பின்புலமா இருந்து வேலை பார்த்துருக்கின்றது. இந்த வீடியோ மூலமா நம்மளுக்கு வந்து நம்பகத்தன்மை வருது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டை பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கஞ்சா போதைன்னு சொல்லி அதாவது இன்னும் ஒரு படி மேலே பெருகிட்டு இருக்கு. ஆனா அந்த சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா மூலமா நிறைய அனில்ஸ் பார்த்தோன்னா விஜய் வந்து போற்றி புகழ்ந்து நிறைய வீடியோ போடுறோம். அதாவது ஏஐ மூலமா பார்த்தியா விஜய் சார் வந்ததால இந்த இடம் எப்படி மாறிச்சு பாத்தீங்களா, விஜய் சார் வந்தாலும் இந்த இடம் எப்படி மாறிச்சு பார்த்தியா, சிங்கப்பூரா மாறிச்சுன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. டேய் நீங்களாம் வந்து எங்கடா வாழ்றீங்க, அதாவது நீங்க வந்து உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற சொல்லிட்டு நீங்க பாதிக்கப்படுறீங்கடா. அதாவது நீங்களும் தமிழ் தான்டா, நீங்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தானே. கொஞ்சம் நச்சு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா தயவு செய்து எதிர்த்து கேள்வி கேளுங்கடா. அண்ணன் சொல்லி அவர் சாமியா பார்க்காதீங்கடா. அவர் வந்து சாமியெல்லாம் கிடையாது, நமக்காக மக்கள் கலப்பனைக்காக வந்த ஒரு ஆள் தான். அவர்கிட்ட தயவு செய்து கேள்வி கேளுங்க. சார் இந்த மாதிரி தப்பு நடக்குது, என்ன அப்படி பண்றீங்க, நீங்க வந்து அப்படி மாறுன்னு சொன்னீங்களே ஏன் மாறல அப்படின்னு கேள்வி கேட்கிறா தற்கொலைங்களா. அதாவது பார்த்தோன்னா இவங்களை பத்தி பேசுறவே பார்த்தோன்னா ஆபாச அர்ச்சனைகள் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிருக்கோம். இந்த வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போட்டாக்கணும் அதே கெட்ட வார்த்தை பேட் வேர்ட்ஸ் அந்த கமெண்ட்ல வந்து இந்த அனில் கொஞ்சம் வந்து பண்ணி வைப்பாங்க. அதாவது விஜய் சார் வந்து பதவி ஏற்று ஒரு வாரத்துக்கு மேலதான் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தற்கொலை அணிகளும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஆபாசமா பேசி கமெண்ட் பண்றோம்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.